இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு நான் எப்படியோ அந்த மாதிரி தானே அவளும். அவ தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கத என்னால பார்க்க முடியலம்மா. அவ மேல இருக்கிற கோவத்தை எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சேன். அதாம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். உங்களை ஏமாத்தணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. உங்களுக்கு அவ மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் பாசத்தினால தான் சரி பண்ண முடியும்னு நான் நம்பினேம்மா. அதனால்தான். பிரகாஷ், புரியாம பேசாத. என்ன தங்கச்சி பாசம் உன் கண்ணை மறைக்குதா? இந்த குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு உன்னை கோமா நிலைக்கு கொண்டு வந்துட்டு உன்னை கொல்ல பார்த்து அவனோட வாழ்ந்துட்டு இருக்காவ. அந்த அந்த துரோகியை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அம்மா, அவ தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சியும் செல்வ ரத்னமும் அந்த மாதிரி ஆளுங்க இல்லம்மா. நீங்க தாமா அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உங்களை அந்த செல்வரத்னம் தான். ஏனா அமைதியாரு. இதுல யாரும் தலையிட வேண்டாம், நான் பேசிக்கிறேன். பிரகாஷ், உனக்கு என்ன நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் உனக்கு ஞாபகத்துல இல்ல. உன் தங்கச்சி மேல இருக்க பாசத்துல புரியாம வளரிட்டு இருக்க. அவ துரோகி. அவளை என்னால மன்னிக்க முடியாது. இல்லம்மா, என் தங்கச்சி துரோகி இல்ல. அவ நல்லவம்மா. அவ ரொம்ப அப்பாவி. போதும் பிரகாஷ், போதும். இப்போ நீ யாருக்காக பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அம்மா, அண்ணன், குடும்பம்னு யார பத்தியும் யோசிக்காம நமக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு எவன் கூடயோ ஓடி போன ஓடுகாலிய பத்தி பேசிட்டு இருக்க. அம்மா, உங்க மக ஓடுகாலினா அவளை அனுப்பி வச்ச நான் யாருமா? இத்தனை வருஷமா உங்ககிட்ட சொல்ல தயங்கின உண்மை இப்ப சொல்றேன். அம்மு அவளா ஓடி போகல, நான் தான் அவளை அனுப்பி வச்சேன்.